கம்பர் வந்து அவரோட கவிதையெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போது வரவேற்புரையில் இவங்க ஒரு பாட்டு சொன்னாங்க, கடவுள் வாழ்த்து. என்ன பாட்டு அது? வரலையே, மறந்துட்டீங்களோ? உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர்க்கே தலைவர் சரணாங்களைன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த பாட்டு தான் சொன்ன மாதிரி இருந்தது. அதானே சொன்னாங்க இல்லையா? நான் மறந்துட்ட பாட்டை. இந்த பாட்டை எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. சார் கடவுள் வாழ்த்து சார் பாலகாண்டத்தில் ஓப்பனிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சார் படம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிடையாது. தமிழில் அகரம் உகரம் இகரம் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. அ உ இ 3 எழுத்து இருக்கு. இந்த அகரம் என்ன பண்ணுமான்னா படைத்தல் வேலையை செய்யுமா. ஆ அப்படின்னு ஆரம்பித்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு கிரியேட்டிங் ஒர்க் இருக்குன்னு அர்த்தம். உகரம் வந்து காத்தல் வேலை, இகரம் ஈ வந்து அழித்தல் வேலை. இப்போ ராமாயணம் வந்து ஆல்ரெடி இருக்கு, அதை எடுத்து இவர் சிறப்பாக கொடுக்க போறாரு. இது படைத்தலா காத்தலா அழித்தலா? காத்தல். அப்போ என்ன பயன்படுத்தணும்? உகரம் பயன்படுத்தணும். அவருடைய கடவுள் வாழ்த்து பாட்டில் வரக்கூடிய முதல் எழுத்து ஊ இப்படின்னு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். மனுஷன் எவ்வளோ யோசிச்சிருப்பார்ல. ஒரு நல்ல கல்விங்கிறது செமஸ்டரில் பாஸ் பண்ணிட்டு அந்த மார்க் ஷீட்டை எடுத்துக்கிட்டு இன்டர்வியூவில் போய் உட்கார்றது கிடையாது. அந்த கல்வியை ஆய்ந்து அறிந்து படித்து அதை பயன்படுத்துறது, அப்ளிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதை பயன்படுத்துறது. எந்த அளவுக்கு கல்வி புலம் இருந்திருந்தா கம்பர் வந்து இப்படி யோசிச்சிருக்க முடியும்? கவி சக்கரவர்த்தி சார், கல்வியில் பெரியவர் கம்பர் சார், கல்வியில் பெரியவர், பிஹெச்டி வாங்கினாரா? எந்த காலேஜில் படித்தாங்க? கிண்டல்லாம் பண்ண முடியாது. நாம் வாங்காத பிஹெச்டிலாம் அவர் வாங்கியிருப்பார். ஒரு கடவுள் வாழ்த்தில் இந்த எழுத்தில் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சோமே, உள்ள எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா? தெரிஞ்சு கொள்ளணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? கம்பராமாயணத்தை படிக்கணும்.